இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.4ல் 4th ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் வீடியோவில் 3rd ப்ராப்ளம் வரை ஃபினிஷ் பண்ணிட்டோம். 4th ப்ராப்ளம், எக்ஸாமைன் இஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். அதாவது இந்த கிவன் நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல, இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா அப்படின்னு எக்ஸாமைன் பண்ணணும். பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் என்ன அப்படின்னா, இப்போ 9 இருக்குது, இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஏன் அந்த 3 ஸ்கொயர் பண்ணால் 9 வருது. அதாவது இந்த 9க்கு நமக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க முடிஞ்சால் இதான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா ஒரு இன்டீஜர் வரும் 3ன்னு. அதே மாதிரி இந்த 64 இருக்கா, 64க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா 8 வரும். இது ஒரு இன்டீஜர். இப்படி ஹோல் நம்பராக வரணும். ஓகேயா? இப்படி இதுதான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். இந்த ஈக்குவலுக்கு ரைட் சைடில் எழுதியிருக்கிறேன்ல, இதுதான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். இந்த நம்பர் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 144னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர், 169 பெர்ஃபெக்ட் ஸ்கொயர், 225 பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். இதே மாதிரி இது பிக் நம்பராக இருந்தால் நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ண முடியும் இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லையான்னு? நம்ம ஒரு 20 வரை தெரிஞ்சு வச்சுக்கணும். 7 ஸ்கொயர்னா என்ன, 49 அப்படின்னு தெரியணும். எல்லாம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225னா என்னன்னு தெரியும், 15 தெரியணும். 20க்கு வரை தெரிஞ்சு வச்சுக்குவோம். இதை நம்ம எந்த மெத்தடில் ஃபைண்ட் பண்ண போகிறோம்? ப்ரைம் ஃபேக்டரைஸ் மெத்தடில். 725 இருக்குன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணும்போது நம்ம சைடில் போகிற வேல்யூ ப்ரைம் நம்பர்ஸாக தான் போடணும். இதில் லாஸ்ட் டிஜிட் 5ங்கிறதுனால இந்த நம்பரை நம்மளால் 5ஆல் டிவைட் பண்ண முடியும். அது எப்படின்னா 1 5 is 5. 7ல் 5 மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் 2. 2வும் 2வும் 22 ஆயிரும். அப்போ 4 5s are 20 வரும். ஆனால் இங்கே 22 இருக்கா, 22ல் 20 மைனஸ் பண்ணால் 2. ஸோ இந்த 2 போட்டு இதை 5ல் சேர்த்துடணும். 5 5s are 25. ஓகே, நெக்ஸ்ட்டும் 5ல் தான் எண்ட் ஆகுது. ஸோ இதை நம்மளால் 5ஆல் டிவைட் பண்ண முடியும். இந்த 145. 2 5s are 10. ஆனால் இங்கே 14 இருக்கா, ஸோ 14ல் 10 மைனஸ் பண்ணால் 4 வரும். How many 5s are 45? 9 5s are 45. 29 வேறு இது ஒரு ப்ரைம் நம்பர். ஓகேயா? ஸோ நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். இப்படி என்ன போட்டுக்கலாம், ப்ரைம் நம்பர்னால் வேறு எந்த நம்பரால் டிவைட் ஆகாது. இதுதான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடு. சைடில் வேல்யூவில் அவ்வளோ வேல்யூவும் ப்ரைம் நம்பர்ஸாக தான் இருக்கும். இதை நம்மளால் எப்படி எழுத முடியும்? 725 எப்படி எழுதுகிறோம்? 5 × 5 × 29. இந்த நம்பர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா அப்படின்னா இல்லை. ஏன்னா 5 2 டைம்ஸ் வந்துச்சு. அதே மாதிரி 29ம் இதில் இருக்கிற இது தனியாக இருக்குது. இதுக்கு ஒரு பேர் இருக்கா? இல்லை. பேர் இருந்தால் தான், இப்போ 2 டைம்ஸ் இருந்தால் அதை ஒரு டைம் எழுதுவோம். இதுவும் 2 டைம்ஸ் இருந்தால் ஒரு டைம் எழுதிட்டு அந்த 2 வேல்யூவை மல்டிப்ளை பண்ணாதான் இதனுடைய ஸ்கொயர் ரூட் வேல்யூ. ஹியர் த ப்ரைம் ஃபேக்டர் 29 doesn't have a pair. 29க்கு இன்னொரு 29 இல்லை, ஸோ பேர் இல்லை. Hence 725 is not a perfect square. இது ஸ்கொயர் நம்பர். இதெல்லாம் என்னது? ஸ்கொயர் நம்பர். இது இந்த சைடில் உள்ளதெல்லாம் என்னது? ஸ்கொயர் நம்பர். இப்போ 14 எடுத்தோம்னா இதோட ஸ்கொயர் ரூட் 14. அந்த ப்ராப்ளம் ஃபினிஷ். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் 190. இதை ப்ரைம் ஃபேக்டரைஸ் மெத்தடில் டிவைட் பண்ணுவோம். 190 லாஸ்ட்டில் 0 எண்ட் ஆகுறதுனால நம்மளால் 2 டேபிளால் டிவைட் பண்ண முடியும். 2 டேபிள்னால் 9 2s are 18. 19ல் 18 மைனஸ் பண்ணால் 1 வரும். 1வும் 0வும் 10 ஆயிரும். 5 2s are 10. இங்கே 5ஆல் எண்ட் ஆகுறதுனால நம்ம இதை 5ஆல் டிவைட் பண்ணிடலாம். 1 5 is 5. 9ல் 5 மைனஸ் பண்ணால் பேலன்ஸு 4. 4வும் 5வும் சேர்ந்து 45 ஆயிரும். 9 5s are 45. 19 ஒரு ப்ரைம் நம்பர் தான். ஸோ 19 சைடில் போட்டு 119 is 19. ஓகேயா? 2 5 19 இப்படி தான் வருது 190க்கு. அதை அப்படியே எழுதிடுவோம். 2 × 5 × 19. பெர்ஃபெக்ட் ஸ்கொயரான்னு கண்டுபிடிக்க இதுக்கு ஸ்கொயர் ரூட் வேல்யூ இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவோம்? இதில் உள்ள ஒவ்வொரு நம்பரும் 2 டைம்ஸ் இருக்கணும். பேர் இருந்தால் தான் ஒரு டைம் எடுத்து இதனுடைய ஸ்கொயர் ரூட் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னா தான் அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஆனால் நமக்கு 2க்கும் பேர் இல்லை, 5க்கும் பேர் இல்லை, 19க்குமே பேர் இல்லை. ஸோ 3 ஃபேக்டர்ஸுக்குமே பேர் இல்லை.
doesn't have pair இல்லை, hence this is not a perfect square. ஓகே, இந்த ப்ராப்ளம் finished. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 841 இதை ப்ரைம் ஃபேக்டரைஸ் மெத்தடில் போடுறோம். இதில் வேறு இது 2ஆல் டிவைட் ஆகாது. 3ஆலனா இந்த நம்பரை வளர்த்தையும் ஆட் பண்ணால் அந்த வேல்யூ டிவைட் ஆயிடுச்சுன்னா அது 3ஆல் டிவைட் ஆகும். 8ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் 12 + 1 13. ஸோ அது 13 வந்து 3ஆல் டிவைட் ஆகுது. ஸோ இதுவும் 3ஆல் டிவைட் ஆகுது. இப்படி பார்த்தா எந்த நம்பராலுமே டிவைட் ஆகும். எதால் டிவைட் ஆகும்? 29. 29ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 841. இது ஒரு ப்ரைம் நம்பர். ஓகேயா? 29ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 841. இதை ஞாபகம் வச்சுக்கணும், கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம எக்ஸாம் ஹாலில் போய் எழுதுகிறோன்னா இது எந்த நம்பர் போட்டாலும் வரும், 29 தான் வரும்னு நம்ம இப்போ பார்த்து வச்சாதான் நம்ம எக்ஸாமில் போய் ஒழுங்காக அட்டன் பண்ண முடியும். 841 எப்படி எழுதலாம்? 29 × 29. இதில் 29க்கு பேர் இருக்குது. இந்த பேரை எதுக்கு பார்க்கணும்னா 841க்கு ரூட் போட்டோம்னா இதையும் ரூட்டு 29 × 29 எழுதுவோம். இப்படி ஸ்கொயர் ரூட் போட்டால் இதில் 2 வேல்யூஸ் இருந்தால் ஒரு வேல்யூவை மட்டும் வெளியே எடுத்துடலாம். 29ஐ மட்டும் ரூட்லேருந்து வெளியே எடுத்துருவோம். ரூட்டு திரும்ப போட வேண்டியதில்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 64 சொல்கிறேன். 64 வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். இதுக்கு ஸ்கொயர் ரூட் போட்டோன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 எப்படி எழுதலாம்? 8 × 8. ஸோ இதை எப்படி எழுதணும்? 8ன்னு எழுதணும். ஸ்கொயர் 2ல் 2 வேல்யூஸ் இருந்தால் அந்த வேல்யூ சேம் வேல்யூ இருக்குன்னா நம்ம ஒரு டைம் மட்டும் எடுத்துருவோம். அப்புறம் ரூட்டை போட வேண்டியதில்லை. அதே மாதிரி தான் 841க்கு 2 நம்பர்ஸ் சேம் நம்பர்ஸ் வந்துடுச்சுல்ல. ஸோ இந்த 29க்கு பேர் இருக்குது. Hence 841 is a perfect square number. Next fourth problem. Prime factorized மெத்தடில் டிவைட் பண்ணும்போது இந்த யூனிட் டிஜிட் பார்க்கணும். இது ஈவன் நம்பராக இருந்தால் 2ஆல் டிவைட் ஆகும். ஈவன் நம்பர் இல்லை 9. ஸோ என்ன பண்ணணும்? அப்புறம் 3ஆல் டிவைட் பண்ணுதான்னு பார்க்குறதுக்கு இதில் உள்ள ஒவ்வொரு நம்பரையும் ஆட் பண்ணணும். 1ஐயும் 0ஐயும் ஆட் பண்ணால் 1, 1ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணால் 9, 9ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணால் எத்தனை வரும்? 18. அந்த 18 3ஆல் டிவைட் ஆகுமா? ஆகும். ஸோ இந்த ஹோல் நம்பருமே 3ஆல் டிவைட் ஆகும். 3 3s are 9. 10ல் 9ஐ மைனஸ் பண்ணால் 1, 1 8 18 ஆயிடும். 6 3s are 18. 3 3s are 9. நெக்ஸ்ட் இதுவுமே 3ஆல் டிவைட் ஆகும். 1 3 is 3. 2 3s are 6. 1 3 is 3. 121 பார்த்தோன்னே தெரியும் நமக்கு. 11 11s are 121 தெரியும். டேபிள் நல்லா படித்தாதான் இதெல்லாம் தெரியும். இதை பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிருக்கும். 3யும் 2 டைம்ஸ் வந்துட்டு 11ம் 2 டைம்ஸ் வந்துட்டு. ஸோ திஸ் இஸ் ஏ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். 1089 equal to 3 × 3 × 11 × 11. இதே இன்னொரு டைம் போடணும். 11 போட்டுட்டு இதில் 1 போட்டுடணும். ஓகேயா? ஸோ இதுலேயும் பேர் இருக்குது. 3க்கும் பேர் இருக்குது, 11க்கும் பேர் இருக்குது. ஸோ இப்போது ஸ்கொயர் ரூட் போட்டோன்னா 1089க்கு ஸ்கொயர் ரூட் போட்டுட்டு 3 × 3 × 11 × 11 போடுவோம். இந்த ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னா 2 வேல்யூஸ் இருந்துச்சுன்னா ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் வெளியே எடுக்கணும். ஸோ 1089 ஈக்குவல் டு 3 2 டைம்ஸ் இருந்தால் ஒரு டைம் எடுக்குமா? 11 2 டைம்ஸ் இருந்தால் ஒரு டைம் எடுக்குமா? 3 11ஐ மல்டிப்ளை பண்ணால் 33. இப்படி ஸ்கொயர் ரூட் போட்டால் ஒரு ஹோல் நம்பராக வருது, இன்டிஜராக வருதுங்கிறதுனால தான் நம்ம இதை என்ன சொல்கிறோம்? பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்னு சொல்கிறோம். இது ரெஃபர். Here 3 and 11 have a pair. So hence 1089 is a perfect square number. Next fifth problem. Find the square root by prime factorization method. நம்ம லாஸ்ட் ப்ராப்ளத்துக்கு பார்த்தோம்ல, இதான் prime factorize method. ஏன் prime factorsனா சைடில் நம்ம எடுக்கிற வேல்யூ prime நம்பர்ஸாக தான் இருக்கணும். ஓகேயா? ஃபர்ஸ்ட் ஒன் 144. அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமா? ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட் அப்படின்னா இப்போ இந்த நம்பருக்கு
81க்கு ஸ்கொயர் ரூட்னா 9 வரும். ஓகேயா? 144க்கு ஸ்கொயர் ரூட்னா 12 வரும். 12 ஸ்கொயர் பண்ணால் 144. 144க்கு ஸ்கொயர் ரூட் என்ன அப்படின்னு கேட்டால் 12. அதை ப்ரைம் ஃபேக்டரைஸ் மெத்தடில் செய்யலாம். 144 இந்த சைடில் போடுற வேல்யூ ப்ரைம் நம்பர்ஸ் தான் சொன்னோம். இதை எந்த நம்பரால் டிவைட் பண்ண முடியும்? 2வால் டிவைட் பண்ண முடியும். ஏன்னா எண்டிங் வித் 4ல் ஈவன் நம்பரில் எண்ட் ஆயிடுச்சுன்னா 2வால் டிவைட் பண்ணுவோம். 7 2s are 14, 2 2s are 4. இந்த நம்பரும் 2 ஈவன் நம்பரால் எண்ட் ஆகுது. ஸோ இதையும் 2வால் டிவைட் பண்ண முடியும். 3 2s are 6. 7ல் 6 மைனஸ் பண்ணால் 1 1 to 12 ஆயிரும். 6 2s are 12. இப்போ 36 இருக்கும், அதுவுமே 2வால் டிவைட் ஆகும். 2 போடணும். 1 2 is 2. 3ல் 2 மைனஸ் பண்ணால் 1 1ஐயும் 6ஐயும் சேர்த்து 16 வச்சுட்டு 8 2s are 16. நெக்ஸ்ட்டு 18மே 2வால் டிவைட் ஆகும். 9 2s are 18. 9 3ஆல் டிவைட் ஆகும். 3 3s are 9. ஓகே, ப்ரைம் ஃபேக்டரைஸ் மெத்தடில் நம்ம அந்த இது போட்டுட்டோம். 144 அப்போ எப்படி எழுதலாம்? 144 இந்த நம்பரை மல்டிப்ளாக எழுதலாம். 2 × 2 × 2 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 4 டைம்ஸ் இருக்குது. ஸோ 4 டைம்ஸ் 2ஐ எழுதிக்கலாம். எழுதிட்டு 3 எத்தனை டைம்ஸ்? 2 டைம்ஸ். ஓகே, இந்த நம்பரை நம்ம பேராக எடுக்கணும். இந்த 2 இந்த 2வையும் அப்புறம் இந்த 3ஐயும் பேராக எடுத்தாச்சா? அப்போ 144ஐ எப்படி எழுதலாம்? 144 2 × 2னா 2 ஸ்கொயர். இந்த 2 × 2னா 2 ஸ்கொயர். 3 × 3னா 3 மல்டிப்ளிகேஷன் சைன் 3 ஸ்கொயர். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஸ்கொயர் ரூட் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த 2 ஸ்கொயர் × 2 ஸ்கொயர் × 3 ஸ்கொயர். ஓகேயா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144னா இந்த பவரில் 2 இருக்குல்ல, இது கேன்சல் ஆயிரும். இதுவும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆயிரும். இந்த வேல்யூ மட்டும்தான் வரும். இந்த 2 × இந்த 2 × 3. இந்த பவரில் இருக்கிற 2வும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் சேர்ந்து கேன்சல் ஆயிரும். அப்போ 144ஓட ஸ்கொயர் ரூட் என்ன? 2 2s are 4, 4 3s are 12. ஓகேயா? அப்போ இதான் கேட்டிருக்காங்க. இதான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144. ஆன்சர் 12. செகண்ட் ப்ராப்ளம் 256. இதை ப்ரைம் ஃபேக்டரைஸ் மெத்தடில் நம்ம டிவைட் பண்ணலாம். 256 இந்த லாஸ்ட் டிஜிட் ஈவன் நம்பராக இருக்கிறதுனால 2வால் டிவைட் பண்ண முடியும். 1 2 is 2, 2 2s are 4. 5ல் 4ஐ மைனஸ் பண்ணால் 1. அப்போ 1ஐயும் 6ஐயும் சேர்த்துட்டோம்னா 16 ஆயிரும். 8 2s are 16. நெக்ஸ்ட்டு 2வால் டிவைட் பண்ணுறோம். 6 2s are 12. 4 2s are 8. நெக்ஸ்ட்டு 2வால் டிவைட் பண்ணுறோம். 3 2s are 6. 2 2s are 4. நெக்ஸ்ட்டும் 2வால் டிவைட் பண்ணுறோம். 1 2 is 2. 3ல் 2 மைனஸ் பண்ணால் 1 1 2 12 ஆயிரும். 6 2s are 12. நெக்ஸ்ட்டு 2. 8 2s are 16. 2. 4 2s are 8. நெக்ஸ்ட்டு 2. 2 2s are 4. இப்படி தான் போடணும். நம்ம ஷார்ட்டாக போடுறோம் அப்படின்னு சொல்லி இது 4ஆல் டிவைட் பண்ண முடியும் அப்படின்னு சைடில் 4 போடக்கூடாது. ஒன்லி ப்ரைம் நம்பர்ஸ் தான் போடணும். 2 3 5 7 9 11 13 இப்படி ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும்தான் நம்ம அந்த சைடில் போட முடியும். வேறு ஈவன் நம்பர்லாம் போடக்கூடாது. ப்ரைம் நம்பர்ஸை மட்டும் போடுறதுனால தான் இது ப்ரைம் ஃபேக்டரைஸ் மெத்தடு. So how many 2s are there? 1 2 3 4 5 6 7 8. 8 2s இருக்கு. So 256 equal to 8 எழுதலாம். 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 7 8. ஓகேயா? 256 ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? இந்த இதுக்கு 2 ஸ்கொயர் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இன்ட்டு இந்த இதுக்கு 2 ஸ்கொயர் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இந்த இதுக்கு 2 ஸ்கொயர் போட்டுடலாம். இன்ட்டு இந்த இதுக்கு 2 ஸ்கொயர் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 256 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் போடுறோம். இந்த ரெண்டு சைடுமே ஸ்கொயர் ரூட் போடுறோம். 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர்.
256 ஈக்குவல் டு இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். ஓகேயா? அப்போ என்ன இருக்குது, இங்கே ஒரு 2, இந்த 2, இந்த 2, 4 2s இருக்கா? இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும், அதை போடக்கூடாது. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 256 ஈக்குவல் டு 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. இதை நம்ம எழுதி வச்சுருக்கோம்ல, 15 ஸ்கொயர் பண்ணால் 225, 16 ஸ்கொயர் பண்ணால் 256. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 256 அப்படின்னா 16. ஸ்கொயர் ஆஃப் 16 கேட்டால் 256. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 256னா 16. Answer is 16. Second subdivision finished. Next third one. 7 8 4. ப்ரைம் ஃபேக்டரைஸ் மெத்தடில் 7 8 4 4ல் எண்ட் ஆகுறதுனால 2ஆல் டிவைட் ஆகும். 3 2s are 6. 7ல் 6 மைனஸ் பண்ணால் 1 1 8 18 ஆயிரும். 9 2s are 18. 2 2s are 4. நெக்ஸ்ட்டு இதுவும் ஈவன் நம்பராக எண்ட் ஆகிருக்கிறதுனால 2ஆல் டிவைட் ஆகும். 1 2 is 2. 3ல் 2 மைனஸ் பண்ணால் 1 1 9 19 ஆகும். 9 2s are 18. 19ல் 18 மைனஸ் பண்ணால் 1 1 2 12 ஆயிரும். 6 2s are 12. நெக்ஸ்ட் இது ஈவன் நம்பரில் எண்ட் ஆகுது. ஸோ 2ஆல் டிவைட் ஆகும். 9 2s are 18. 19ல் 18 மைனஸ் பண்ணால் 1 1 6 16 ஆகும். 8 2s are 16. நெக்ஸ்ட்டு 2 4 2s are 8. 9ல் 8 மைனஸ் பண்ணால் 1 1 8 18 ஆகும். 9 2s are 18. நெக்ஸ்ட்டு இது 7 டேபிளில் தான் வரும். 7 7s are 49. ஓகே, அப்போ 784க்கு எப்படி வந்திருக்கு? 2 எத்தனை 2 வந்திருக்கு? 1 2 3 4 4 2s வந்திருக்கா? நெக்ஸ்ட் என்ன வந்திருக்கு? 1 2 2 7 784. ஃபஸ்ட்டு இதை பேராக எழுதணும். 2 ஸ்கொயரு இது ஸ்கொயர் இது 2 ஸ்கொயர்னு எழுதியாச்சு. 7ஐயும் பேராக இருக்கிறதுனால 7 ஸ்கொயர்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 784. இந்த சைடு ஸ்கொயர் ரூட் போடுறதுனால இந்த சைடு ஸ்கொயர் ரூட் போடுறோம். 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர் இன்ட்டு 7 ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 784 ஈக்குவல் டு இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆனால் இது என்ன இருக்குது? இதில் 2 இருக்குது, இந்த 2 இருக்குது, இந்த 7 இருக்குது. 2 2s are 4, 4 7s are 28. Square root of 784 is 28. Answer is 28. Next, fourth subdivision, 1156. Last digit even number இருக்கிறதுனால இது 2ஆல் டிவைட் ஆகும். 5 2s are 10. 11ல் 10 மைனஸ் பண்ணால் 1 1 5 15 ஆகும். 15 ஆகுனா 7 2s are 14. 15ல் 14 மைனஸ் பண்ணால் 1 1 6 18 ஆகும். சாரி 16 1 6 16 ஆகும். அப்போ 8 2s are 16. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் டிஜிட் ஈவன் நம்பருங்கிறனால 2ஆல் டிவைட் ஆகும். 2 2s are 4. 5ல் 4 மைனஸ் பண்ணால் 1 1 7 17. 8 2s are 16. 17ல் 16 மைனஸ் பண்ணால் 1 1 8 சேர்த்துனா 18 ஆயிரும். 9 2s are 18. இதை பார்த்த உடனே இந்த நம்பர் தான் 4ஆல் டிவைட் பண்ண முடியும்ல, இதில் 4 போட வேண்டியது தானே அப்படின்னு போடக்கூடாது. இதில் போடுற நம்பர் ப்ரைம் நம்பராக இருக்கணும். இதுவும் 2ஆல் டிவைட் ஆகும். ப்ரைம் நம்பர்னால் 2 3 5 7 9 11 13 17 இப்படி தான். சாரி, இது 2ஆல் டிவைட் ஆகாது. லாஸ்ட் டிஜிட் ஈவன் நம்பர் இல்லை. இது எந்த டேபிளால் டிவைட் ஆகும் அப்படின்னா 17 டேபிள் தான். அதான் இந்த ஸ்கொயர் நம்பரெல்லாம் படிக்க சொன்னேன். படித்தாதான் இப்போ 289 தெரிஞ்சால் தான் இது 17ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 289 அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அப்போ இதில் என்ன வரும்? 17. 17ஐயும் மல்டிப்ளை பண்ணால் தான் 289. இது ப்ரைம் நம்பர் தான். ஓகேயா? ஸோ 1156னா 2வை 2 டைம்ஸ் போடணும், 17ஐ 2 டைம்ஸ் போடணும். ஓகேயா? 1056 ஈக்குவல் டு 2 டைம்ஸ் இருக்கிறதுனால அதை 2 ஸ்கொயர்னு எழுதுகிறோம். 17 2 டைம்ஸ் இருக்கிறதுனால 17 ஸ்கொயர்னு எழுதுகிறோம்.
நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். லெஃப்ட் சைடு இருக்கிறனால ரைட் சைடு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். 2 ஸ்கொயர் இன்ட்டு 17 ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1156. இதில் ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். ஓகேயா? அவன் மீது என்ன இருக்குது? 2 இன்ட்டு 17 தான் இருக்குது. 2 17s are 34. Answer is 34. Next fifth subdivision 4 7 6 1. இதான் கொஸ்டின். இதை ப்ரைம் ஃபேக்டரைஸ் மெத்தடில் எடுக்கிறோம். 4 7 61. இந்த நம்பர் ஆட் நம்பருங்கிறதுனால நம்மளால் 2வால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ ஈவன் நம்பர்னால் தான் டிவைட் பண்ண முடியாது. அதனால் திரும்ப 3ஆல் டிவைட் பண்ண முடியுமான்னு பார்க்குறதுக்கு இந்த நம்பர் அவ்வளோத்தையும் ஆட் பண்ணி அந்த வேல்யூவை 3ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். 4ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணால் 11. 11 + 6 17. 17 + 1 18. அப்போ 18ஐ நம்மளால் 3ஆல் டிவைட் பண்ண முடியும். ஸோ இதில் 3ஐ போட்டுடலாம். ஸோ ஹோல் நம்பருமே 3ஆல் டிவைட் ஆகும். 1 3 is 3. 4ல் 3ஐ மைனஸ் பண்ணால் 1. 1 7 17. 5 3s are 15. 17ல் 15ஐ மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் 2. 2ம் 6ம் 26 ஆகுது. 8 3s are 24 வரும். 26ல் 24ஐ மைனஸ் பண்ணால் 2. 21. 7 3s are 21. ஓகேயா? நெக்ஸ்ட் இந்த டிஜிட்டை ஆட் பண்ணி பார்க்கணும். அது 3ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்ப்போம். 1 5 ஆட் பண்ணால் 6. 6 + 8 14. 14 + 7 21. 21 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ இந்த ஹோல் நம்பருமே 3ஆல் டிவைட் ஆகும். 3னா 5 3s are 15. 2 3s are 6. 8ல் 6ஐ மைனஸ் பண்ணால் 2. 27. 9 3s are 27. இந்த நம்பரை 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஏன்னா லாஸ்ட் டிஜிட் ஆட் நம்பராக இருக்குது. 3ஆல் டிவைட் பண்ண முடியுமா அப்படின்னா இந்த நம்பரை வந்து ஆட் பண்ணணும். 5ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் 7. 7ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணால் 16. 16ஐ 3ஆல் டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ இந்த நம்பரை 3ஆல் டிவைட் பண்ண முடியாது. 5ஆலையும் டிவைட் பண்ண முடியாது. இதில் 23 போட்டால் தான் சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போ இந்த நம்பரை 23ஆல் டிவைட் பண்ணோம். நமக்கு 23ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 529 அப்படின்னு தெரிஞ்சதுன்னா டக்குன்னு போட்டுடலாம். இந்த சம் செஞ்சதுக்கப்புறம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 23ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 529. இல்லை நம்ம ஒவ்வொரு நம்பரால் டிவைட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். $4,761 எப்படி எழுதலாம்? 3 × 3 × 23 × 23. 4761 3 வந்து 2 டைம்ஸ் இருக்கிறதுனால அதை 3 ஸ்கொயர்னு எழுதுகிறோம். 23 வந்து 2 டைம்ஸ் இருக்கிறதுனால 23 ஸ்கொயர்னு எழுதுகிறோம். அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் போடுறோம். 4761. லெஃப்ட் சைடில் ஸ்கொயர் ரூட் போடுறதுனால ரைட் சைடு ஸ்கொயர் ரூட் போடுறோம். 3 ஸ்கொயர் × 23 ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4761. இங்கே வந்து ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிருன்னு சொல்லியிருக்கோம். பேலன்ஸ் என்ன இருக்குது? 3 இருக்குது. இன்ட்டு 3 × 23 தான் இருக்குது. இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். 3 × 23 மல்டிப்ளை பண்ணுங்கள். 23 3 மல்டிப்ளை பண்ணால் 3 3s are 9. 3 2s are 6. 69. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4761 வந்து 69. 69 ஸ்கொயர் பண்ணால் இந்த 4761 வரும். ஓகேயா? அப்போ ஆன்சர் என்னது இந்த ப்ராப்ளத்துக்கு? 69 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சப்டிவிஷன் 9025. இதை ப்ரைம் ஃபேக்டரைஸ் மெத்தட் போடுறோம். இதை பார்த்தோன்னே நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு 5 டேபிளால் டிவைட் பண்ணலான்னு. 5 டேபிள் போடுறோம். 1 5 is 5. 9ல் 5ஐ மைனஸ் பண்ணால் 4. 4 0 40 ஆயிரும். 8 5s are 40. 2 இருக்குது. 2ஐ 5ஆல் டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ இதுக்கு நேராக என்ன போடணும்? 0 போடணும். இந்த லைனை நல்லா பார்த்துக்கோங்க. 8 5s are 40 இங்கே போட்டு ஃபினிஷ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 2ஐ 5ஆல் டிவைட் பண்ணோம். டிவைட் பண்ண முடியாதுங்கிறதுனால இதில் 0 போட்டுட்டு இங்கே 5 கூட அதை சேர்த்துக்கிறோம். 2ஐயும் 5ஐயும் சேர்த்தோன்னா 25.
5 5s are 25. இதில் 0 போடணும். இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. 185ன்னு போட்டுறாதீங்க. இந்த 0 கண்டிப்பாக போடணும். நெக்ஸ்ட் இதுலேயும் 5 இருக்குது. ஸோ இது 5ஆல் டிவைட் ஆகும். 3 5s are 15. 18ல் 15 மைனஸ் பண்ணால் 3 3 0 30 ஆயிரும். 6 5s are 30. 1 5 is 5. இது வந்து 2ஆல் டிவைட் ஆகாது. 3ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. 5ஆலையும் டிவைட் ஆகுது. நம்ம இந்த 20 வர அந்த ஸ்கொயர்ஸு படித்து வச்சுருந்தோன்னா தெரிஞ்சிருக்கும். 361 இருக்கா? இந்த 361 எதோட ஸ்கொயராக இருக்குது? 19ஓட ஸ்கொயராக இருக்குது. ஓகேயா? அப்போது 19ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 361. இது நல்லா பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு ப்ராப்ளமும் பார்க்கணும். இது 3 பார்க்கலன்னு நமக்கு தெரியாது. சார் ப்ரைம் ஃபேக்டரைஸ் மெத்தட் தானே, ஈஸியாக பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு நம்ம கேஷுவலாக இருந்தோம்னா இதே மாதிரி இடத்துல வந்து நிற்கும். அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளத்தை நம்ம விட்டுட்டே போயிடுவோம் எக்ஸாமில். 19 119 19. ஸோ 9025 எப்படி எழுதலாம்? 25 வருதா? 5 சாரி 25 போட்டேன். 9025 5 × 19 × 19. ஓகே, இந்த 5 வந்து 2 டைம்ஸ் இருக்கிறதுனால அதை 5 ஸ்கொயர் அப்படின்னு எழுதுகிறோம். 19 2 டைம்ஸ் இருக்குன்னா 19 ஸ்கொயர் அப்படின்னு எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் போடுறோம். நம்ம ஸ்கொயர் ரூட் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ரைட் சைடு ஸ்கொயர் ரூட் போட்டுட்டு இதை அப்படியே எழுதுகிறோம். 5 ஸ்கொயர் 19 ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட் வந்து 2 சைடுமே எடுத்துருக்குறோம். நம்ம சும்மா எடுக்கலை, நம்ம ஸ்கொயர் ரூட் வேல்யூ கண்டுபிடிக்கணுங்கிறதுனால எடுத்திருக்கோம். ஸ்கொயர் ரூட் 9025. இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ மீதி என்ன இருக்கும்? 5 × 19 தான் இருக்கும். 19ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 9 5s are 45. 4 1 5 is 5. 5 + 4 9. 95 வருது. 9025 ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சோன்னா 95. ஆன்சர் இஸ் 95. இந்த ப்ராப்ளம் ஃபினிஷ்டு. இந்த வீடியோவில் ப்ரைம் ஃபேக்டரைஸ் மெத்தடில் உள்ள ப்ராப்ளம் எல்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் லாங் டிவிஷன் மெத்தடில் எப்படி ஸ்கொயர் ரூட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.